திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. பல நேரங்களில் நல்லதாக ஆதரவாக சொல்லப்படும் 4 வார்த்தைகள் ஏற்படுத்தும் தாக்கத்தை பணத்தாலும் பொருளாலும் ஏற்படுத்த முடிவது இல்லை. அதுவும் துன்ப காலங்களில் ஒருவன் சிக்கி தவிக்கும் போது அவனிடம் அன்பாகவும் ஆறுதலாகவும் நம்பிக்கை ஊட்டும்படியாகவும் சொல்லப்படும் வார்த்தைகள் ஏற்படுத்தும் நன்மைகளுக்கு அளவே இல்லை. தண்ணீரில் மூழ்கி தத்தளிக்கும் நீந்தத் தெரியாத மனிதனுக்கு கிடைக்கும் கட்டையை பிடித்து மிதக்க உதவுவதைப் போல அந்த அன்பான நல்ல வார்த்தைகள் துன்ப காலத்தில் தாக்குப்பிடிக்க ஒருவனுக்கு உதவுகின்றன. மிகவும் தன்னம்பிக்கை உடையவர்கள், தைரியசாலிகள் கூட சில சமயங்களில் தங்கள் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் இழந்து விடுவதை நாம் பார்த்திருக்கின்றோம். அவர்களே தங்களுக்குள் அவற்றை இழந்து நிற்கும் அந்த குறுகிய காலத்தில் அடுத்தவரிடமிருந்து வரும் நம்பிக்கை வார்த்தைகள் எப்படிப்பட்ட ஊக்க மருந்தாக வேலை செய்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம். இன்றைய நாட்களில் ஆதரவான 4 வார்த்தைகள் கேட்பது உண்மையில் அரிதாக இருக்கிறது. எத்தனையோ வசதிகளும் வாய்ப்புகளும் பெருகி இருந்தாலும் மனப்பற்றாக்குறையாலும் நேரப்பற்றாக்குறையாலும் நல்ல நம்பிக்கை ஆறுதல் ஊட்டும் வார்த்தைகளை கேட்பது அபூர்வமாகவே இருக்கின்றது. இந்த சிறிய குறைபாட்டின் விளைவுகள் வார்த்தைகளில் அடங்காதவை, பூதாகாரமானவை. கல்கத்தா வீதிகளில் பிச்சை எடுத்து கொண்டிருந்த தொழுநோயாளி ஒருவரது உடல் நிலை மிகவும் மோசமாகிவிட அவர் அன்னை தெரசாவின் கருணை இல்லம் ஒன்றில் அடைக்கலம் புகுந்தார். சில இடங்களில் அழுகிய நிலையில் இருந்த அவர் உடலை சுத்தம் செய்து கொண்டிருந்த சேவகர் ஒருவர் ஒரு கட்டத்தில் அந்த நெடியை தாங்க முடியாமல் பின்வாங்க அன்னை தெரசா அந்த வேலையை தானே மேற்கொண்டு தொடர்ந்தார். சிறிதும் முகம் சுளிக்காமல், கெட்ட நெடியை பொருட்படுத்தாமல் அன்னை தொடர்ந்து செய்த அந்த பணி அந்த தொழு நோயாளியின் கண்களில் கண்ணீரை வரவழைத்து விட்டது. அம்மா, இது போன்ற அருவருக்க வைக்கும் வேலையை செய்ய உங்களுக்கு சிரமமாக தோன்றவில்லையா என்று அவர் கேட்டார். அதற்கு, நீங்கள் அனுபவிக்கும் இந்த வேதனையை ஒப்பிடும்போது நான் செய்வது ஒரு சொல்லத்தக்க செயலே இல்லை என்று அன்புடன் பதிலளித்தார் அன்னை தெரசா. அன்னையுடைய அந்த தன்னலமில்லாத சேவைக்கு இணையாக அந்த தொழுநோயாளியின் இதயத்தை தொட்டது அந்த அன்பான வார்த்தைகள். சொற்கள் சக்தி வாய்ந்தவை. அவை ஆக்கவும் அழிக்கவும் வல்லமை படைத்தவை. அவைகளை ஆக்கத்திற்கே பயன்படுத்துங்கள். சந்திக்கும் மனிதர்களிடம் உள்ள நல்லதை கண்டுபிடித்து பாராட்டுங்கள். அப்படி நல்லதை பாராட்டும் போது அவர்கள் மேலும் நல்லதை செய்ய நீங்கள் அவர்களை ஊக்கப்படுத்துகிறீர்கள். மற்றவர்கள் வருத்தத்தில் மூழ்கி இருக்கையில் ஆத்மார்த்தமாய் ஆறுதல் வார்த்தைகளை சொல்லுங்கள். வருத்தங்களும் தோல்விகளும் சகஜமானவை என்பதையும் அதை தாண்டாமல் யாரும் பெரிய வெற்றிகளை அடைந்ததில்லை என்பதையும் நினைவூட்டுங்கள். உங்களுக்கு தெரிந்து அதே போன்ற நிலைகளிலிருந்து விடுபட்டு மேலே வந்தவர்கள் பற்றி எடுத்து சொல்லி தைரியப்படுத்துங்கள். அதன் மூலம் அதிலிருந்து மீண்டு வர அவர்களுக்கு நீங்கள் உதவுகின்றீர்கள். காணும் ஒவ்வொரு திறமையையும் சுட்டிக்காட்டி வாழ்த்த தயங்காதீர்கள். பிறையாக தோன்றும் எல்லாமே முழு நிலவாகி பிரகாசிப்பதில்லை. எத்தனையோ பிறைகள் அலட்சியத்தாலும் கடுமையான விமர்சனங்களாலும் அமாவாசை இருட்டாய் தொலைந்து போயிருக்கின்றன. ஒரு திறமை வெளிப்படுகையில் அடையாளம் காணப்பட்டு பாராட்டப்படும் போது அந்த திறமை வேரூன்ற உதவுகின்றீர்கள். தங்கள் திறமைகள் மீது உண்மையில் நம்பிக்கை ஏற்படும் வரை எல்லா திறமையாளர்களுக்கும் ஆரம்பத்தில் இது போன்ற நல்ல வார்த்தைகள் தேவைப்படுகின்றன. அந்த நல்ல வார்த்தைகளை சொல்ல என்றுமே தயக்கம் கொள்ளாதீர்கள். அன்னை தெரசாவை போல் தன்னலமில்லாத சேவைகளை செய்ய நமக்கு முடியாமல் இருக்கலாம். ஆனால் அன்பாய் 4 வார்த்தைகள் நாம் சொல்லலாம் அல்லவா? இந்த கணத்திலிருந்து சிரமமில்லாத, செலவில்லாத அந்த நல்ல செயலை நாம் செய்ய ஆரம்பிப்போம் என்று சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.